வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025க்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கொழும்புவில் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவுடன் ஆற்றல், வர்த்தகம், டிஜிட்டலைசேஷன், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளின் வலுவாக்கம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பீடி தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை தகுதி வாய்ந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை குறிஞ்சி நகர், ராமன் நகர், குமரன் நகர் மற்றும் அதன் விரிவாக்கம், அவ்வை மற்றும் அசோக் நகரின் ஒரு பகுதி, பெசன் நகர், தில்லைக்கண்ணு அம்மா நகர், லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள், ஏர்போர்ட் சாலையின் ஒரு பகுதி உள்ளிட்ட இடங்களில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்றும் நாளையும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று மதியம் 3:30 மணிக்கு சென்னையில் நடைபெற உள்ள போட்டியில் சென்னை, டெல்லி அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.